ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம தீபாவளினால் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் ஸ்வீட் ரெசிபி. அந்த லட்டு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம பூந்தி கரண்டி பாகு காய்ச்சறது எதுவுமே தேவையில்லைங்க. நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுலில் 1 கப் 225 கிராம் கடல மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதையே கடைசி வரையும் ஜீனி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சலிக்கணும் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் எல்லா சைடும் கலந்து போகிற மாதிரி. 1/2 கப் தண்ணியிலேருந்து 1/4 கப் தண்ணி வரையும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா அடித்து கரைச்சிக்கோங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையும் பரவணும். இது மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக கலந்துக்கோங்க. ரொம்ப லிக்யூடாக கலந்திங்கன்னா எல்லா எண்ணெயுமே குடிச்சிரும். எண்ணெயே குடிக்காத மாதிரி இந்த மாதிரி கட்டியாக கலந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து எப்பயும் போல் நார்மல் பேனில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, பார்த்திங்களா, நான் பூந்தி கரண்டியே இல்லை, எப்பயும் போல் ஒரு நார்மல் ஸ்பூனில் குட்டி குட்டியாக இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. பெருசாக வந்தாலும் ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் இதை கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து ஊற்றும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மேலே எலும்பி வந்த உடனே கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. இது மாதிரி திருப்பி விட்டோடனே லைட்டாக உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கான்னு சொல்லி கரண்டியை வச்சு குத்தி பாருங்கள். ஏன்னா நம்ம பூந்தி கரண்டினா குட்டி குட்டியாக இருக்கும், இதுனா பெருசாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி குத்தி பார்த்துட்டு எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே கொண்டு எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி நல்லா வெந்தால் தான் நீங்கள் 1 வாரத்துலேருந்து 15 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வாங்க நம்ம ஜீனி பாகு வைக்க போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ எடுத்தோமோ மாவு அதுக்கு தகுந்தாப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக வேணும்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். இல்லை எங்களுக்கு எல்லோ கலரே ஓகேனா ஓகே, நான் வீடியோக்காண்டி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஜீனி பாகு நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை க்ளீனாக இருக்கணும். மிக்ஸி தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும் மிக்ஸி. அதில் போட்டு ஒரு 2 சுற்று நார்மலாகவே சுற்றிக்கோங்க. நம்ம உடச்சி போடணும் அப்படி தான் ஒன்றுமே கிடையாது. இதே மாதிரி நல்லா சுற்றி குட்டி பூந்தி மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ வாங்க திருப்பியும் நம்ம பாகுக்கு போயிடலாம். பாகு நல்லா லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த இடையில நம்ம தொட்டு பார்க்கணும். பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தொட்டினா பிசு பிசு பிசுன்னு இருக்கும்ல, அவ்வளோ தான் போதும். கம்பி பதம் அரைக்கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. தண்ணி எல்லாம் கரைஞ்ச உடனே லைட்டாக பிசு பிசு பிசுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் தொட்டு காமிச்சிருப்பேன். கம்பி எதுவுமே இல்லை, பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அடுத்து அதை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூந்தி இருக்குது பார்த்திங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தி எடுத்து நல்லா கிளறி விடுங்க. அதில் இது மொத்தமாக போட்டாலும் கட்டியாகாது. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா நல்லா கட்டியாக வந்துடும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்க போகிறதில்ல, வெள்ளரி விதை தான் சேர்க்க போகிறேன். இந்த வெள்ளரி விதையை நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா லட்டுக்கும் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இப்போ வாசத்துக்காக 3-4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி வேணுனாலும் ஏலக்காய் பொடி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா நம்ம பாகு காய்ச்சணும் பார்த்திங்களா, அப்பையும் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன், கிராம்பும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எல்லாமே சேர்ந்து அல்வா மாதிரி இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுங்க. சப்பாத்தி மாவும் வச்சுட்டு நல்லா கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு பிசைஞ்சி அழகாக உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு அழகாக உருட்டுங்க. இல்லை குட்டி குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா ரொம்ப குட்டியாக இது பண்ணுங்கள். சோட்டா பீம்னு சொல்லி லட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி கூட உருட்டலாம். நான் எங்கள் வீட்டில் மீடியம் ஃபேமிலி
நல்லா பெருசாக மீடியம் சைஸில் தான் உருட்டியிருக்கேன். நம்ம நெய்யும் யூஸ் பண்ணலை, எதுவுமே யூஸ் பண்ணலை. எண்ணெயிலே எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? நெய்யே இல்லாமல் சூப்பராக டேஸ்டியாக அப்படியே கிராம்பு வாடையோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.